ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஆஃப்டர் 2026க்கு அப்புறம் போடுற முதல் வீடியோ இது தான். அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு ஆரம்பிச்சிருக்கிறேன், ஹோம் டிப்ஸோடு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றத நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ், பெட்ரூம் டிப்ஸ் அண்டு ரூம் டெக்கர் ஐட்டம்ஸ், எப்படி நம்ம கம்மியான காசில் எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக நம்மளுடைய ஹவுஸ் வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலில் சூப்பராக ஒரு ரீச்சில் கொண்டு போயிருக்குது. இன்னும் நம்ம சேனல் அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை டெய்லி நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, என்னுடைய தம்ப்நெயிலில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, கிச்சனில் இந்த மாதிரி தவறுகள் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க, நம்மளவே அறியாமல் நிறையா தவறுகள் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலையுமே அப்படி தான் இல்லைங்களா. இந்த கோவத்தை குறைச்சிட்டா நம்மளுடைய லைஃப் நல்லாயிருக்கும், அதே மாதிரி உன் சோம்பேறித்தனத்தை திருத்திக்கிட்டால் உன் லைஃப் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஒரு தப்பு தாங்க நம்ம இவ்வளோ நாள் நம்மளுக்கே தெரியாமல் பெட்ரூம்லேயும் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஒரு 5 சேஞ்சஸ் நீங்கள் உங்கள் பெட்ரூமில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். நான் கண்டிப்பாக அதை அனுபவித்த ஃபீலிங்ஸ்ன்றதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தூய்மை இல்லாத பெட் தாங்க. அந்த தூய்மை இல்லாத பெட்டில் பார்த்தோன்னா என்னென்ன திங்ஸ் அடங்கும்னா, இந்த கிழிஞ்சு போன கவர் யூஸ் பண்ணுறது, தூய்மை இல்லாத தலகாணி, அதே மாதிரி இந்த மெத்தையெல்லாம் பார்த்தோன்னா அந்த கிழிஞ்ச கண்டிஷனில் இருக்கும். 4 வருஷம்தான்ப்பா இருக்குது, பிள்ளைங்க கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் டாட்டா பிர்லாலாம் கிடையாது 4 வருஷத்தில் மெத்தை வாங்குற அளவுக்கு. ஏன்னா இப்போ மெத்தை ரேட்டே 10,000 15,000த்துக்கு மினிமமே அவ்வளோதான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கண்டிஷனில் இருக்குதுன்னா அதை கையால் தச்சுட்டு ப்ராப்பராக ஒரு உரை போட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். தலகாணி உரையோ தலகாணியோ நம்ம படுக்கிறதுக்கான போர்வையோ எதுவுமே கிழிஞ்ச கண்டிஷனில் இருக்கக்கூடாது. அது வீட்டுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. தூய்மையானதாகவும் இருக்கணும், கிழிஞ்ச நிலையிலையும் இருக்கக்கூடாது. இதுதான் முதல் கண்டிஷன், ரொம்பவே ஸ்ட்ரிக்டான கண்டிஷன். இரண்டாவதாக என்ன நம்ம தவறு செய்வோம் அப்படின்னு பார்த்தா, எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த தவறு செய்வோம். என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம பெட்டு இருக்குது இல்லைங்களா, மரக்கட்டிலாக இருக்கட்டும் இல்லை இரும்பு கட்டிலாக இருக்கட்டும். மரக்கட்டில் பார்த்தோன்னா ஏதாவது பாதி படைஞ்சு இருக்கும், கால் ஆடிட்டு இருக்கும், அதை உடனே சரி செய்யணும். இரும்பு கட்டிலாக இருக்குன்ற பட்சத்தில் துருப்பிடித்த நிலையில் அந்த கட்டில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அது வீட்டுக்கும் நல்லது இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமைக்குமே நல்லது கிடையாது. மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தவறு மோஸ்ட்லி இந்தியன் ஹவுஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நிறைய காசு போட்டு நிறைய பொருள் வாங்கிடுவோம். ஒரு சில சமயம் இப்போ நம்ம சொந்த வீடு வாடகை வீடுன்றது கிடையாது, அதை யூஸ் பண்ணக்கூடிய தேவைகள் இல்லாமல் இருக்கும். நம்ம அதை காசு போட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பத்தாத துணிமணி, நம்ம காஸ்ட்லியாக எடுத்திருக்க சாரீ, அதை நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பெரிய டப்பாவோ இல்லை கட்டைப்பையோ இல்லை டூரிஸ்ட் பேக்கோ அதை எடுத்து ஒன்று வச்சுக்கிடுவோம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அழகாக அடுக்கி வச்சு கட்டிலுக்கு கீழே தள்ளிடுவோம். இதே மாதிரி குழந்தைங்கள் டாய்ஸு, இந்த பித்தளை சாமான், இரும்பு சாமான், இது எல்லாமே கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு சில பேர் வீட்டில் யூஸ் பண்ணாத விஷயங்களும் அடியில் போட்டு வைப்பாங்க. எதை எடுத்தாலும் போடுறா கட்டில்கல்ல அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு தவறு உங்களுடைய மனநிலையவே சேஞ்ச் பண்ணுமாங்க. உங்களுடைய பெட்ரூம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் மனம் தூய்மையாக இருக்கும். உங்கள் மென்டல் பவர் அழகாக ஒரு யோசிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லிவிங் ஏரியாவை க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ, கிச்சன் ஏரியா க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ, இது விஷயம் கிடையாது. நீங்கள் தினசரி உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையக்கூடிய இடம் உங்களுடைய பெட்ரூம் தான். ஒரு தூங்கி பீஸ்ஃபுல்லாக காலையில் ஒரு 7 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்திரிக்கிறப்போ உங்கள் மனம் மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு உதயமாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தேவையில்லாத விஷயங்களை கட்டிலுக்கு கீழே டம்ப் பண்ணி வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கட்டிலுக்கு கீழே எந்த பொருளுமே இருக்கக்கூடாது. நீங்கள் டெய்லி வீடு துடைக்கிறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி கட்டிலுக்கு கீழே குப்பை இருக்கே இல்லை. டெய்லி நீங்கள் வீடு கூட்டுறப்பெல்லாம் கட்டிலுக்கு கீழேயும் ஒட்டடை இல்லாமல் தூய்மையாக வச்சுக்கிறணும்.
இதுதான் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இது எல்லார் வீடுகளையும் இந்த தவறுகள் இருக்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னா ஸ்டோர் ரூம்னு ஒன்று இருக்கும் எல்லார் வீட்லேயும். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறைய வந்து வாங்குறாங்க இப்போ எல்லாமே. குழந்தைங்களுக்கு, கிட்ஸுக்கு கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கிற ட்ரெஸ்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருங்க. இல்லை இது யாருக்குமே யூஸ் ஆகாது ஆனால் பத்தலை அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சுன்னா நீங்கள் எவ்வளோ காசு போட்டு வாங்கியிருந்தாலும் சரி, அடுத்த தடவை இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தூக்கி போட்டுருங்க. வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப யோசித்து போன டைம் பண்ண தப்ப நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொருளையும் அப்போ தான் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குவீங்க. 4வதாக இருக்கக்கூடிய பிழை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சம்மந்தமான பொருள், துருப்பிடிச்ச பீரோ இது எல்லாமே நம்ம பெட்ரூமில் வைக்கக்கூடாது. ஒரு பெட்ரூம் தான்ப்பா இருக்குது, என்ன எங்கே வைக்க சொல்கிற, அங்கே தான் நாங்கள் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான். இங்கே நான் குவார்ட்டர்ஸ்லேயுமே அந்த இடத்துல தான் வச்சுருக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இரும்பு சம்மந்தமான பொருட்கள், பீரோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம பெட்ரூமில் வைக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணாடியுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் கண்ணாடி வைக்கல, சின்ன பீரோ. இங்கே வந்து எனக்கு ஒரு ரூம் தான் இருக்குன்ற பட்சத்தில் வச்சுருக்கிறேன். இந்த ஒரு தவறையுமே நம்ம திருத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய ஒரு வாழ்க்கை முறை வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்தாவது தவறு என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லார் வீட்லேயும் நம்ம பண்ணக்கூடிய தவறு அப்படி தான். என்னன்னா, பெட்ரூமை வந்து சின்ன பிள்ளைங்க இருக்க வீடாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருக்க வீடாலும் சரி, நம்ம நிறைய பேர் வந்து அந்த ஹாலில் கவனிக்கிற விஷயத்தை வந்து பெட்ரூமில் கவனிக்க மாட்டோம். அது காலையில் ஒரு தடவை அந்த படுக்கை ஏரியை மடித்து வச்சிட்டோம்னா அவ்வளோதான். அடுத்து அந்த சரி பண்ணுறது, வைக்கிறது இந்த வேலையெல்லாம் இருக்காது. ஏன்னா குழந்தைங்க இருக்க வீடு அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற சொல்கிற பழக்கம் உண்டு. ஸோ அதை பண்ணாதீங்க. நீங்கள் குழந்தைங்கள் வந்து மதியானம் தூங்குவாங்க இல்லைங்களா, தூங்கிட்டு அடுத்து கொஞ்சம் விளையாண்டாங்கன்னா திருப்பி அதை சரிப்படுத்தி வைங்க. ரொம்ப சீரமைப்போடு இருக்கணும் உங்களுடைய படுக்கை அறை வந்து. ஏன்னா எவ்வளவோ நிறைய வேலைகள் பார்த்துட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த இடத்துல நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம். ஸோ நம்மளுடைய எல்லாருடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுமே இந்த பெட்டில் தான் இருக்குது இல்லைங்களா. அதனால் நீங்கள் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வைக்கணும். நிறைய அழுக்கடைகிற பொருட்கள், உபயோகப்படுத்தாத பொருட்கள் எந்த பொருட்களாக இருந்தாலும் உங்கள் பெட்ரூமில் வைக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க 5 தவறுகளை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ நிறைய கட்டைப்பையில் வைக்கிற பழக்கம் உண்டு. அதில் வந்து டெய்லி வந்து தம்பிக்கு யூரின் போனால் மாற்றுறது, சின்ன பிள்ளைங்க வீட்டில் இந்த தவறுகள்லாம் இருக்கும். ஸோ இந்த தவறுகள் பண்ணாதீங்க. எல்லாரும் பண்ணி திருந்தி வந்தக்கூடிய லைஃப் தான். ஸோ இந்த தவறுகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கரெக்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த வருஷத்தில் இதுதான் முதல் வீடியோ. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறீங்க. லாஸ்ட் திங் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃப்யூம்டாக வச்சுக்கோங்க உங்களுடைய பெட்ரூமை வந்துட்டு. ஒரு அரோமா ஸ்மெல் இருக்கக்கூடிய, ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்கக்கூடிய ரூம் ஸ்ப்ரேஸ் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.